அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தது போல அவ மோவாபிய ஸ்திரீ, அவ பழைய இதுக்கு போகாதபடிக்கு அவங்க மாமியார் காப்பாத்தும்படி, மாமியாருக்கு துணையா இருக்கும்படி, தேவனையே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்கும்படி, அவரையே பின்பற்றும்படி அவ எடுத்த தீர்மானத்துல அவ உறுதியா இருந்ததுனால அந்த போவாசோட நிலத்துக்கு வரா. அந்த இடத்துல கதிர்களை பொறுக்கி கொள்றச்சே போவாஸ் அவளுக்கு இயேசுவின் வாக்கு தத்துவத்தை, கர்த்தராகிய ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தை அவளுக்கு தீர்க்க தரிசனமா உரைக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல நம்மளும் விட்டு வந்தது பக்கம் திரும்பி போகாமல் இருக்கச்சு, ஆண்டவரையே பற்றி கொண்டு இருக்குச்சு, இயேசு கூடயே நிலைச்சு இருக்கச்சு, நம்மளுக்கு கொஞ்சம் தான் இருக்கு, சொற்பந்தான் வருமானம், முன்னாடி இருந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து இப்ப வந்துட்டேன், இப்ப ஏழ்மையா இருக்கேன், இல்ல கஷ்டப்படுறேன், வியாதியா இருக்கேன், சொந்த பந்தங்கள் இல்ல, உறவுகள் இல்ல, அசிங்கமானப்படுற வேலையில இருந்து எந்த போராட்டம் வேணாலும் இருக்கட்டுங்க, எந்த கஷ்டம் இருக்க வேணாலும் இருக்கட்டுங்க, ஆனா நம்ம முன்னோக்கி வெத்தோம் இல்லையா, ஒரு கால தீர்மானம் எடுத்து இல்லையா, தேவனாக இயேசு கிறிஸ்துவை தான் பின்பற்றுவேன்னு, என் வாழ்விலும் என்